இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிருகன்நாயகி சமேத காளஹஸ்தீஸ்வர சுவாமி கோயிலில் இருக்கோம். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் வந்து சோழிய விளாகம். சோழிய விளாகங்கிற எங்கே இருக்குன்னா, நம்ம கும்பகோணத்துலேருந்து வைத்தீஸ்வரம் கோயிலுக்கு வந்து திருப்பனந்தாள் பந்தநல்லூர் வழியாக ஒரு ரோடு இருக்குது. அதில் வந்தீங்கன்னா பந்தநல்லூரை தாண்டி வந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் இந்த சோழிய விளாகம். இந்த சோழிய விளாகத்தில் தான் இந்த பழமையான கோயில் இருக்குது. அம்பாள் பேர் பிருகன்நாயகி, சுவாமி பேருக்கு வந்து காளஹஸ்தீஸ்வரர். இது வந்து ஒரு கால பூஜை திட்டத்தில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கோயிலை. அது வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய பேர் வரணும். இது சின்ன கிராமமாக இருக்கிறதுனால என்னவோ தெரில, ஒரு பெரிய விசிட்டேஷன்லாம் இல்லை. ஆனால் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இந்த கோஷ்டங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃபார் டெம்பிள் திஸ் ரிமோட் இது வந்து ரொம்ப பிரமாதமான கோஷ்டங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், நர்த்தன கணபதி, இங்கே பார்த்தீங்கன்னா கங்காளநாதர் இருக்கார். பிரமாதமான ஒரு கங்காளநாதர் இருக்காருங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி ஏனோ தெரில கையை உடச்சி வச்சுருக்காங்க. யாரோட கைங்கரியான்னு தெரில. இப்போ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு மர இலைகள்லாம் நிறைய விழுந்து கிடக்கு. இந்த கோயிலோட ஒரு பேக் என்ட்ரன்ஸு. இங்கே இன்னமும் நிறைய மரங்கள் இருக்குது. ஒரு மெய்க்காவல் ஒருத்தர் இருக்கார், மாரிமுத்துன்னு பேர். அவர் வந்து பக்கத்துலேருந்து நமக்கு வந்து காமிச்சார். குறுக்கள் நம்பர் இருக்குது, அது ஆனால் ஒர்க் ஆகலை. நம்ம ஏற்று வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா தான் நமக்கு திறந்து காட்ட ஆளை ஏற்பாடு பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட ஒரே பிரகாரம் எப்படி சீதளமாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா கோஷ்ட சிலைகளும் ரொம்ப திருத்தமாக இருக்குது. ரிஷபாவாகனர், ரிஷபாஹரணர், ரிஷபவாகனரில் ரிஷபாஹரணர், துர்கை இருக்கா, பிச்சாண்டார் இருக்கார். ஒரு பெரிய ஆலமரம் அது விழுதுகளை போட்டு இருக்குங்க. அம்பாள் சன்னதியோட விமானம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒரே கொசு பிடுங்கி எடுக்குது, நிற்க முடியல. ஸோ இது வந்து ஒரு கிணறு, அவர் தான் நமக்கு காமிச்சவர். இது இந்த கோயிலோட ஒரு முகப்பு. இங்கே இருக்கிறவர் நம்ம நந்திகேஸ்வரர். ஸோ அதோட இந்த கோயில் முடிகிறது. இந்த கோயிலோட ஃப்ரண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து கோயில் இருக்கிறது வந்து நீங்கள் உள்ளே வந்து கேட்டால் தான் தெரியும். மெயின் ரோட்லேயே கொஞ்சம் யோசித்து தான் சொன்னாங்க. இல்லை மாரியம்மன் கோயில் மட்டும்தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம கேட்டதுக்கப்புறம், வற்புறுத்தி கேட்டதுக்கப்புறம் வந்து ஆமாம் அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு அவங்களுக்கே ஞாபகம் வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திடல் மாதிரி இருக்குது முன்னாடி. திடலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வர்றது அந்த பக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இப்போ நம்ம வடக்கு பக்கம் பார்க்குறோம். இந்த கோயிலோட ஜஸ்ட்டு பேக் சைடில் அந்த மாரியம்மன் கோயில் இருக்குது. ஸோ இதுதான் சோழிய விளாகம் சிவன் கோயில். இது இந்த இயற்கையோட இயற்கையாக அந்த கலர்லேயே இருக்கிறதுனாலே என்னமோ நமக்கு உள்ளே வந்தாலே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஒர்த்தி டெம்பிள், பழைய கோயில், கட்டாயத்துக்கு வரணும். நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து நம்ம பேட்டர்னைஸ் பண்ணணும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.